வணக்கத்தோட இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப்பில் சின்ன ஆர்டர் விஸ் பெரிய ஆர்டர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக இதுக்கு தான் செட் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசக்கூடியது வந்து இந்த சேனலில் செட் ஆகும். விலாக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சேனல் தான். சார் ரைட்டு விஷயத்துக்கு வருவோம். சின்ன ஆர்டரு பெரிய ஆர்டரு இது ரெண்டும் கம்பேர் பண்ணல நம்ம எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் தாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம டைமிங்கை வச்சு பார்ப்போமே. ஸ்டார்டிங்கில் நம்ம டைமிங் பற்றி பேசிடுவோம் சரியா. பிக்கப் லொக்கேஷன் அதாவது சின்ன ஆர்டர் நம்ம எடுக்கிறோம். சின்ன ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லை, உடனே போட்டுக்கிட்டே இருப்பாங்க சின்ன ஆர்டர் சரியா. சின்ன ஆர்டருக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. ஆனால் பெரிய ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு பஞ்சம் இருக்கிறதுக்கான லைட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 150 ரூபா ஆர்டர் எடுக்குது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அதுக்கான வாய்ப்பு உண்டு. உடனேலாம் போட மாட்டாங்க சில டைம். சின்ன ஆர்டர் டக்கு வந்துகிட்டே இருக்கும் சரியா. சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ஆர்டர்லேருந்தே வருவோம். சின்ன ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டரை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆகும் சரியா. அது போன பிறகு அது ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிக்கப்பும் சரி ட்ராப்பும் சரி ஃப்ளாட்டாகவே இருக்குதுன்னு வைங்களேன். அதுக்கு தனியாக டைம் எடுக்கும். பிக்கப் லொக்கேஷன் போன பிறகு போகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம், ஃப்ளாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அங்கே போய் செக்யூரிட்டி அவர்கிட்ட சைன் போடணும். அடுத்த வந்து அவர் மொபைல் நம்பர் டைப் பண்ணுவார், என்ன டோர் நம்பரு, ஃப்ளாட்டு, பிளாக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பார். எல்லாத்தையும் கேட்டு அதை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் முடிச்சு வந்துட்டு நம்ம போய் பார்சலை வாங்கிட்டு வரதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 6 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 6 நிமிஷம் நம்ம வச்சுக்கோம். இப்போது இந்த பிக்கப் லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம், ஃப்ளாட் ஒரு 5 நிமிஷம், 8 நிமிஷம் ப்ளஸ் இந்த ஒரு 6 நிமிஷம், மொத்தம் எவ்வளோ நிமிஷம் ஆச்சுன்னா 14 நிமிஷம் ஆச்சு. அடுத்து தான் அதே மாதிரி ட்ராப் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோமே. ஒரு வேலை பிக்கப்பும் ஃப்ளாட்டும் இருந்தது அப்படின்னா இதுக்கான டைம் எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர் ரெண்டுக்குமே பொருந்தும். ஸோ மொத்தம் எவ்வளோ நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆச்சு. இது 1 மணி நேரத்துக்கு இதை 3ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதை 3ஆக மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், நம்ம 1 மணி நேரத்துக்கு 150 ரூபா சம்பாதிக்கலாம் சின்ன ஆர்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா சின்ன ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேப் இருக்காது. டக்குன்னு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த் சீராக வச்சுக்கணும். மூச்சு விட கூட டைம் இருக்காது அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி கொஞ்சம் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம பெரிய ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அது மூச்சு விட முடியுமா அப்படின்னா இல்லை, அது கொஞ்சம் டைம் கேப் இருக்குது. ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்க போதில்லை. நடுவில் சிக்னல் வரும், கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நின்றுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம். சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கலாம். பைக்லேயே நம்ம காலை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிற மாதிரி ஸ்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கேப் இருக்குமா? இருக்காது. சின்ன ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணுங்களுக்கு வந்து இந்த சின்ன ஆர்டர் செட் ஆகாது. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அதாவது எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கணும், வண்டி ஓட்டின மாதிரி இருக்கவங்களுக்கு செட் ஆகும் சின்ன ஆர்டர்ஸ். பெரிய ஆர்டருங்களுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா, எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்டும் வேணாம் அப்படின்றவங்களுக்கு செட் ஆகும். ஆனால் என்னன்னா ஒரு சிலருக்கு உட்கார எலும்பு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குங்க. அதை பார்த்தோம்னா ரொம்ப டீப்பாக போகும். சரி ரைட்டு. இப்போது பெரிய ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டர் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னான்னு இல்லை, அதுதான் முக்கியமான கண்டென்ட்டு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஆர்டர்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கேப் கண்டிப்பாக இருக்கும். 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கும். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுற போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வேறு இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஆனால் நான் அதை அடிஷ்னல் ஆட் பண்ணலை. அது இல்லாமல் பிக்கப்பில் ஆர்டர் எடுத்து வரோம் 150 ஆர்டர். பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டர்னால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஆர்டர் தான் நம்ம எடுப்போம். அதுதான் உண்மை, அதுதான் இயற்கை, அதான் பண்ணி ஆகணும். ஆனால் பெரிய ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பெரிய ஆர்டர் வந்துச்சு நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு அதுலேயே எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ இருக்கக்கூடிய டைமிங் உள்ள ஆர்டர் தான் எடுப்போம். 1.5 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ 2.5 கிலோமீட்டர். ஸோ இது ஒரு 7 நிமிஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க. பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம், அதே மாதிரி ஃப்ளாட்டுக்கு 5 நிமிஷம். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 12 நிமிஷம் ஆகிடுச்சு சரியா. ஃப்ளாட்டுன்ற இடத்துல வந்து டைம் ஆகக்கூடியது 5 நிமிஷம், பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு 7 நிமிஷம், மொத்தம் 12 நிமிஷம் ஆச்சு. இப்போது ட்ராப் லொக்கேஷன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது இந்த 150 ஆர்டரை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 28 நிமிஷத்துலேருந்து 32 நிமிஷம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு கன்ஃபார்மாக 150 ஆர்டர்னா. நான் பீக் ஹவர்ஸில் நான் சொல்கிறது. இதே பீக் ஹவர்ஸ்னால் கன்ஃபார்மாக 42 நிமிஷமும் ஆகலாம், இல்லை 48 நிமிஷமும் ஆகலாம், இல்லை 50 நிமிஷமே ஆகலாம். ஸோ இப்போ நான் பேசுகிறது வந்து நான் பீக் ஹவர்ஸ் சரியா. நான் பீக் ஹவர்ஸில் பொதுவான ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். பொதுவான ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த 28 வேணாம், 32 வேணாம், இப்படி சொச்சங்கிச்சம் வேணாம், சாலிடாக 30 நிமிஷம் ஆகும். அப்புறமா ட்ராப் லொக்கேஷன் போன அப்புறமா அதே ஃப்ளாட்டு சின்ன ஆர்டருக்கு சொன்ன அதே கேல்குலேஷன் தான், அதே 5 நிமிஷம் தான் சரியா. ஸோ 30 நிமிஷம் ப்ளஸ் ஏற்கனவே எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? 12 நிமிஷம், 42 நிமிஷம் ஆயிருக்கு. இது ப்ளஸ் ஒரு 5 நிமிஷம், இது ட்ராப் லொக்கேஷனில் ஃப்ளாட்டு 47 நிமிஷம் ஆயிருக்கு.
அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் ஆகுது. போக இன்னும் ஒரு பாயிண்ட்டை நான் சேர்க்கவே இல்லை உங்களுக்கு. என்ன சேர்க்கலைன்னா, ஆர்டர் வரத்துக்கு குறைஞ்சது 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். உடனே 50 ரூபா ஆர்டர் மாதிரி போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா கேப் விடுவாங்க. சின்ன ஆர்டர்லாம் ஸ்கிப் பண்ண விட்டுட்டு அப்புறமா தான் உங்களுக்கு 150 ரூபா ஆர்டர் வரும். அதே 150 ரூபா ஆர்டர் உங்களுக்கு தொடர்ந்து வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. 110 ரூபா ஆர்டர் போடுவாங்க, 120 ரூபா ஆர்டர் போடுவாங்க, 170 ரூபா ஆர்டர் போடுவாங்க. ஆனால் இதை விட அது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். பிக்கப்பு 12 நிமிஷமாக இருக்கும், இல்லை 10 நிமிஷம். 12 கூட கொஞ்சம் ஓவருங்க. 10 நிமிஷமாவது இருக்கும். ட்ராப்பு அதோட ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை பற்றி பேச டீப்பாக போவோம். ஆனால் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணபடி பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம். ஆனால் 1 மணி நேரம் எப்படி சரியாக போயிடும். நான் சொன்னது அந்த ஒரு விஷயத்தை சேர்க்கலை. எது ஆர்டர் வரத்துக்கு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை சேர்க்கலை. ஆல்மோஸ்ட் சின்ன ஆர்டரும் சரி, பெரிய ஆர்டரும் சரி, 1 மணி நேரத்துக்கு நம்ம எடுக்க போகிற அமௌண்ட்டு ரெண்டும் ஒரே இது தான். இது 150 ரூபா, இதுவும் 150 ரூபா தான். ஆனால் டைமில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஹெல்த்தில் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா நான் ஒரு சிலருக்கு முட்டி வலி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது செட் ஆகாது. எது சின்ன ஆர்டர் செட் ஆகாது. முட்டி வலி இருக்குன்னா அது ஐயோ படிகளை நடந்து போகணுமே, நடந்து போகணுமே, படிக்கையில் நடந்து போகணுமே, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது செட் ஆகாது. அவங்களுக்கு பெரிய ஆர்டர் செட் ஆகும். உட்கார்ற எலும்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு சின்ன ஆர்டர் செட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு உட்காந்துக்கிட்டே போகிற வேலை அவ்வளோவா கிடையாது, நடுவில் நடக்கிற வேலையே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது சின்ன ஆர்டர் செட் ஆகும். 100% இதுதான் உண்மை. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக முட்டி வலியோ இல்லை பேக் பெயினோ சீக்கிரமாக சின்ன வயசுலேயே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் நடக்கும். பெரிய ஆர்டரு எத்தனை நாள் பண்ணுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் பண்ணிங்க. 11 நாள் என்ன தோணும் அப்படி பார்த்தீங்கன்னா, போய் வேலை செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மந்தமாகிடும் மனசு. சின்ன ஆர்டர்னால் கொஞ்சமாச்சும் கேப் இருக்கும், நிறையா மனுஷங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய ஆர்டர்னால் 2 மனுஷங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க 1 மணி நேரத்துக்கு. ஆனால் இது 6 மனுஷங்களை நீங்கள் பார்க்குறீங்க சின்ன ஆர்டர். நான் சொன்ன அந்த 150 ரூபா கணக்குப்படி பார்த்தீங்கனாலே. ஸோ உங்களுக்கு ஆளுங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், நடந்த மாதிரியும் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், சுற்று வட்டாரங்களையும் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். ரொம்ப டிரைவிங்கும் பண்ண மாதிரி இருக்காது. பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய விஷயம் எதுவுமே ரொம்ப நீங்கள் சந்திக்க போகிறதில்ல. ஆனால் பெரிய ஆர்டர் பார்க்குறீங்கன்னா பொல்யூஷன் பார்ப்பீங்க, ப்ரெஷர் பார்ப்பீங்க, டென்ஷன் ஆவீங்க, நிறைய விஷயம் இருக்குது. எல்லா நாளும் இந்த பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது. சிம்பிள் லாஜிக். சின்ன ஆர்டரு பெஸ்ட்டு ஃபார் ஹெல்த்து. ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆர்டர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த்தில் எங்கேயாவது ஒரு வகையில் அடி வாங்கும். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு இது செட் ஆகும், இது செட் ஆகாது அப்படின்றதுக்கு இந்த வீடியோ. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் தான் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது செட் ஆகும், அது செட் ஆகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தாங்க.